பவுல் ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 14:6. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். 7வது வசனம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைத்திருக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. 8வது வசனம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இதுல நம்ம பார்க்கிறோம், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். இப்போ நம்ம பிரகாரமா சொல்ல பார்த்தா, சாதாரணமா சொல்றதா கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறது? 40 நாட்கள் விரதம். அவ சொல்றா விரதம். இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? ரெண்டு காலம் சொல்லி கிறிஸ்தவ கம்யூனிட்டில ஒரு கூட்டம் அப்படி செஞ்சு கொண்டு இருக்குது. எல்லாரும் அப்படி செய்யல. ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, 2 காலம் விரதம், நாங்க பூ வைக்க மாட்டோம், மட்டன் சாப்பிட மாட்டோம், இல்லைன்னா கோழி சாப்பிட மாட்டோம், முட்டை சாப்பிடல, இல்ல ஏதோ ஒரு விதத்துல நாங்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதற்கான பணத்தை எடுத்து வைத்து சேமித்து ஊழியர்களுக்கு கொடுப்பார்கள். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், அவ்வளவுதான். அதனால நீங்கள் எதை கர்த்தருக்கென்று செய்கிற ஒன்றையும் குறித்து அந்த தவறுகளும் கிடையாது. ஆனாலும் கூட இந்த நேரத்துல அவங்களுடைய அந்த பின்னணிகள் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இது எந்த இடத்துலயுமே பைபிள்ல கிடையாது. ஆனாலும் கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆசரிக்கப்படுகிறது. பைபிள்ல அது கிடையவே கிடையாது, ஒரு இடத்துலும் கிடையாது. அப்படின்னா இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு காலகட்டத்துல நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 யோவான் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகே கடைசி காலம் சொல்றாங்க. நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்தி கிறிஸ்து வர்றது உண்மை, ஆனால் பூமியில நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து என்ன செய்ய போறான்? தன்னை தேவன் என்று காட்ட போறான். அவன் தன்னை தேவன் என்று ஆலயத்துல என்ன செய்ய போறானா? உட்கார போறானா? தன்னை வணங்கணும்னு சொல்ல போறான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கர்ல அதான் எழுதி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலும் அதுதான் எழுதியிருக்கு. பூமியின் குடிகள் எல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவை பார்த்து என்ன செய்வாங்க? ஆச்சரியப்படுவார்கள். சாத்தான் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறான், தன் சிங்காசனத்தை கொடுக்கிறான், ஆச்சரியப்படுவார்கள், அவனை தொழுது கொள்ள போறாங்க. அதனால அது ஒரு ரிலிஜன் மாதிரி புதுசா ஒன்று வரப்போகுது. அது வெளிப்படுத்தல் 17 சொல்லியிருக்கிறது. அது பாதாளத்திலிருந்து ஏறி நாசமடைய போகிறது என்று இருக்கிறது. 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 17 8ஆம் வசனம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அந்த மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, பாதாளத்திலிருந்து ஏறி நாசமடைய போகிறது. இதை யார் வணங்குவாங்கன்னா, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இவர்கள் தான் என்ன செய்ய போறாங்க? அதை வணங்க போறாங்க. ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாமல் இருக்கிற யாவரும் இதை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்ள போறாங்க, இதை வணங்க போறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 11ல, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அப்படின்னா அவன் நாசமடைய போகிறவனா வாழான். ஆனா நம்ம யோவான்ல என்ன பார்த்தோம்? அந்தி கிறிஸ்து வர போறான், இது கடைசி காலம், ஆனாலும் பூமியில அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்துன்னு சொல்றதே கிறிஸ்துவுக்கு அப்படியே ஒரு டூப்ளிகேஷன், கிறிஸ்துவோட காமிச்சு வர ஒன்று, தன்னை தேவன் என்று சொல்லுகிற ஒன்று, தன்னை தேவனுடைய குமாரன் போல காண்பித்துக் கொண்டு வருகிற ஒன்று. இதுதான் இந்த டூப்ளிகேஷன் தான்.
அப்ப இந்த டூப்ளிகேஷன்ன்றது ஏமாத்து வேலை தான், பொய் தான், ஒரு ஃபேக் ரிலிஜன், இல்லைன்னா ஒரு ஃபால்ஸ் ரிலிஜன், ஒரு ஃபால்ஸ் காட், காடே இல்லாம தன்னை காடுன்னு சொல்லிக்கிறது. சரியா? அப்ப இது எங்க தொடங்குது? இந்த 17ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. அது இருந்தது, இல்லாம போயிடுச்சு, திருப்பி வருகிறது, பாதாளத்துல இருந்து வருகிறது எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மிருகத்தை குறித்து சொல்லும் பொழுது அதே 17ஆம் அதிகாரத்தை ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த 17ல இந்த மிருகத்துக்கு மேலதான் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருப்பதாக காண்பிக்கப்படுகிறது. அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது அவளுடைய உடை எப்படி இருக்கிறது, அவளுடைய அலங்காரம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 4ஆம் வசனம் 17:4, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் அவளை பத்தி சொல்லிட்டாங்க, அவள் எப்படி இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ரகசியம், மிஸ்டரி, இது ரகசியம். மகாபாபிலோன், அவளை தலைமையில இதெல்லாம் எழுதி இருக்குதான். ரகசியம், மகாபாபிலோன், சாதாரண பாபிலோன், கிரேட் பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அவளை வேசிகளுக்கு எல்லாம் இவதான் தாயாம், பூமியில இருக்கிற எல்லா அருவருக்கும் தாயாம். அது மாத்திரம் இல்ல, அப்படின்ற நாம அவள் நெற்றியில் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, 6வது வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 17:6, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டே, அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ரத்தம் அவ கையில இருக்கு, இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தமும் அவ கையில தான். அப்படின்னா இவ முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற ஒரு ஸ்திரீயாக, எதிர்த்து நிற்கிற ஒரு ரிலிஜனாக, எதிர்த்து நிற்கிற ஒரு வழிபாட்டு காரியமாக, எதிர்த்து நிற்கிற ஒன்றாக இருக்கிறது. அவள்தான் தேவனை எதிர்த்து நிற்கிற ஒன்று. பிசாசு தேவனை எதிர்த்து இருக்கிறான். சோ அதற்கான காரியம் ஒன்று. அப்போ இவளை ஸ்திரீ என்று சொல்லி இருக்குது. இன்னொரு பக்கம் மிருகத்தையும் சொல்லி இருக்குது. இந்த ஸ்திரீ தான், அந்த மிருகம் தான் அந்த ஸ்திரீயை தூக்கி கொண்டு இருக்கு என்று சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஸ்திரீ என்றது ஒரு ரிலிஜியன் சம்பந்தப்பட்டதுதான், ஒரு ஆனா இது ஒரு ஃபால்ஸ் ரிலிஜன். இது வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லா அருவருப்புக்கும் தாய். அப்படின்னா இவதான் காரணம். அப்படின்னா ஒரு ஸ்திரீயை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கணும் பைபிள்ல, இல்லையா? மென்ஷனாக ஆகி இருக்கணும். அப்போ அது எப்படி வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல துவங்குகிறது. அதாவது நோவாவின் ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. பூமி ரொம்ப அசுத்தமா இருந்தது. கர்த்தர் வார்னிங் கொடுத்தாரு, ஜனங்க கேட்கல. நோவாவும் அவனுடைய குடும்பமும் அப்புறம் எல்லா மிருகங்கள், தாவரங்கள், பறவைகள் எல்லாத்துலயும் என்ன மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துலயும் ஜோடாக உள்ள வந்தது. கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவங்க பேழையில வைத்தார். மழை 40 நாட்கள் மழை பெய்தது, காப்பாற்றினார். இந்த 40ன்றது அந்த மழை நியாய தீர்ப்பு சம்பந்தமா அவர் செய்தது. 40 நாள் அடை மழை பெய்தது. பூமியினுடைய எல்லா ஊற்றுகளும் திறவுண்டது, பரலோகத்துல இருந்து எல்லாத்தையும் வானம் எல்லாம் திறவுண்டது, மழை பொழிந்தது. அடை மழை, நிற்காத மழை, பயங்கர நியாய தீர்ப்பு. தண்ணீரினாலே நியாயம் தீர்த்தார். பூமியில நியாய தீர்ப்பு நடந்தது. அந்த நேரத்துல பூமியில ராட்சதர்கள் இருந்தார்கள், தள்ளப்பட்ட தூதர்கள் இருந்தார்கள். அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பெண்களை மணந்திருந்தாங்க. அவர்களினாலே ஒரு ராட்சத ரேஸ் அங்க வந்திருந்தது. சோ மனிதர்களுடைய அந்த மாமிசம் கரைப்பட்ட ஒன்று, அசுசியான ஒன்று. ஆனா வேதம் சொல்கிறது நோவாவினுடைய மாமிசம் அப்படி அல்ல. அவனுடைய சரீரம், he was a perfect man என்று சொன்னது ஆவிக்குரிய ரீதியாக சொல்லவில்லை. அவனுடைய மாம்ச ரீதியாக அவன் எப்படி இருந்தானா? பெர்ஃபெக்டா இருந்தானா. அப்படிப்பட்ட பாவத்திலே அவன் விழவே இல்லை. நோவா தன்னை காத்துக்கொண்ட ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அதனாலதான் அவரை நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த நோவா கூட கர்த்தர் நோவாவோட பேசும்பொழுது அவர் மனம் திரும்புகிறார் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்க்கலாம். அதை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத வேளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி, ஏற்கனவே பயபக்தி உள்ளவனா இருந்தான்னு போல, பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். சோ அந்த நோவாவின் டைம்ல அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. அவர் தேவனை பற்றி கொள்கிறார்.
தேவன் அவரை நீதிமான் என்று சொல்றார். ஏன்னா தேவன் பேசின காரியத்தை அவர் விசுவாசித்து ஜனங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்றான அவருடைய பிரசங்கத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் சொன்னபடி மழை பொழிந்தது, எல்லாத்தையும் ஒய்ப் அவுட் பண்ணினாரு. இதே இது 1 பேதுருல நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல பார்க்கும்போது இயேசு மரித்து அதன் பின்பாக பாதாளத்துக்கு போறாருல்ல. 18 வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்பது he made some announcements. அதுதான் preach பண்ணல, gospel சொன்னார் இல்ல, he made some announcements. ஏன்னா மேசியா வந்தாயிற்று, finished சொல்லி சிலுவையில் அவர் முடித்ததே என்ன சொல்றாரு, முடிச்சிட்டு சீக்கிரத்துல நியாய தீர்ப்பு வருகிறது. இவ்வளவு காலமா நீங்க நியாய தீர்ப்புக்காக இங்க அடைக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா, இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பாரடைஸ்ல இருக்கு, அங்கேயும் போய் இனி உங்களுக்கு விடுதலை என்கிற செய்தியை முதலாவது அறிவித்தார். அதன் பிறகு அங்க உள்ள கூட மற்ற ஆவிகளுக்கு அக்கினிக்குள்ளேயும் இருளுக்குள்ளேயும் கட்டப்பட்டு சங்கிலிகளினால் கட்டப்பட்டு பிசாசினாலே துன்புறுத்தப்பட்டு இப்படி எல்லாம் இருந்து தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த ஆவிகளுக்கு, குறிப்பாக நோவாவின் காலத்திலே போன கீழ்ப்படியாமல் போன அந்த ஆவிகளுக்கு எல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அதுக்கே 3 நாள் ஆயிருக்கு, 3 ராத்திரி 3 பகல் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு சமாச்சாரம் பூமிக்கு அடியில அந்த பாதாளத்துல இருக்கும் பாருங்க. அப்போ என்ன ஒரு உலகம் வேர்ல்டு முழுசுமே வைப் அவுட் பண்ணிட்டாருன்னா எவ்வளவு விஷயம் இருக்கும். அப்போ வந்து அவர் பேசுறாரு, சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். சோ அவர் ஆவியிலே போய் அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, அவர் சாதாரண பொறுமை இல்லையா, ரொம்ப நீடிய பொறுமையா காத்திருந்தாரா. ஏன்னா அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறாருன்னு சொன்னா அவர் அநியாயமா செய்ய முடியாது. எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அதுவும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. தேவன் அவங்களை அவ்வளவு நேசிக்கிறார், அவ்வளவு ஆசையோடு கூட உருவாக்கினார். இந்த மனுஷனோடு கூட நான் என்ன செய்வேன், உலாவுவேன், இவன் என்னோடு கூட உலாவுவான், என்னோடு வாழ்வான், என்னுடைய பிள்ளையா இருப்பான். தன்னை போலயே உருவாக்கிட்டார், அவருடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம். ஒரு குரங்க போல செய்யல, ஒரு மாட்டை போல செய்யல, ஒரு ஆட்டை போல செய்யல, கோழியை போல அல்ல இல்லையா, பறக்கிற கழுத போல எல்லாம் நம்மள பண்ணல, அவரை போலே சிருஷ்டித்துட்டார். அப்படி இருக்கும் பொழுது இவன் அவளை ஈஸியா அழிச்சிடுவாரா, அழிக்கவே மாட்டாரு. அப்போ அதனாலதான் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த ஆவிகள், அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க அந்த ஆவிகளுக்கு எல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணார், சில காரியங்களை சொன்னார். மேசியா வாங்கி நான் வந்தாயிற்று, அவர் சொன்னார்ல, அவர் வருவார், அவர் வந்து உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய புதிங்காலை கழிப்பாய். அது நிறைவேறிச்சு. ரட்சிப்புன்ற காரியம் சிலுவையில இப்ப முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் கொஞ்சம் தான் வெயிட்டிங். அந்த 3வது நாள் அவர் உயிரோட, பிதாவினாலே உயிரோடு கூட அவர் எழுப்பப்படணும், உயிர்ப்பிக்கப்படணும். அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். ஏன்னா அது பலியாக செலுத்தப்பட்ட ஒரு சரீரம். அதை ஏன் அவர் உயிர்ப்பித்து அந்த பலியை அவர் ஏற்றுக்கொண்டவருடைய அக்செப்டன்ஸ், அது தனியே ஜீவ பலியா கொடுத்துட்டாரு. இட் வாஸ் அக்செப்டட் பை ஃபாதர் காட். அதனாலதான் என்ன செய்யறாரு, திருப்பி உயிரோட கூட எழுப்புகிறார். அவர் எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டாரு. நம்முடைய பாவங்களுக்காக செலுத்த வேண்டிய எல்லாத்தையும் செலுத்திட்டாரு. paid in full. அதனால்தான் finished, முடிஞ்சது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவினுடைய அந்த ஆக்கினை, பாவத்து மேல இருந்த அந்த ஆக்கினையை தன் மேல ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார். எல்லா கதையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார். 6ஆம் நாட்களினுடைய அந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் முடிச்சிட்டார். அப்போ இப்படிப்பட்டதுதான். அதனால என்ன சொல்றாரு, வந்தாயிற்று, அது நிறைவேறிற்று, முடிந்தாயிற்று, இனி ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. இனி சீக்கிரத்துல ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வருகிறது, நித்திய ஆளுகை பூமிக்கு வருகிறது. இவைகளையெல்லாம் அனௌன்ஸ் பண்றார். பண்ணிட்டு அதன் பிறகு அவருடைய சரீரத்தை பிதாவாகிய தேவன் எழுப்பினார், பரிசுத்த ஆவியினாலே எழுப்பினார். அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆஃபரிங், நம்ம ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங், ஒரு பாவ நிவாரண பலி, எல்லா பலியும் அவர் தான். கில்ட் ஆஃபரிங், எல்லா ஆஃபரிங்கும் அவர் தான். தேங்க்ஸ் ஆஃபரிங்கா எல்லாம் அவர் தான்.
அப்படியாக பிதாவாகிய தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுகந்த வாசனையான ஒரு பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். தகன பலியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த பாவ நிவாரண பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மொத்தத்துல பிதா அவர் இந்த பலியை ஏற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் ஒரு விடுதலையை அவர் மூலமாக அருளி இருக்கிறார். அப்ப நமக்காக பலியாக ஒரு பொருளாக, நான் சொன்னலையா ரிடீமர், ஒரு ரிடம்டிங் ஒரு பொருளாக அவர் என்ன சொல்றாரு, தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த காரியங்களை சிலுவையிலே முடித்து விட்டார். சோ இதுதான் அந்த காரியம். ஆனால் அங்க என்ன சொல்லி இருக்குதுன்னா, பாவம் எல்லாத்துக்கும் ஒருத்தி என்ன செய்யறாரா, காரணமா இருக்கிறார். சோ இந்த நோவாவின் ஜட்ஜ்மெண்ட், பேழை மழை பெய்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடித்த பிறகு 10ஆம் அதிகாரத்துல என்ன ஆகுது, மறுபடியும் ஜன கூட்டம் வருகிறது. திரும்பியும் தள்ளப்பட்ட தூதர்கள், திரும்பியும் பாவம், இதெல்லாம் வருகிறது. சோ அப்படி வருகிற ஒன்றுலதான் அந்த நிம்ரோத் என்கிற ஒருவன் வருகிறான். உங்களுக்கு எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும். முதலாவது நாகரீகம் வந்தது எங்கயா, பாபிலோன், ஈராக் தேசம். சரியா, இந்து சமவெளி, மெசபடோமியா இல்லையா, அதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. சோ அந்த பாபிலோன் அந்த சைடில் அந்த பகுதிகளில் இருந்த கல்தேயர் உடைய அந்த இதுதான் என்ன செய்கிறது, சரித்திரத்தின் படியில ரொம்ப உயர்ந்த நாகரிகமாக அது வந்திருக்கிறது. அது முதல் பேரரசும் பாபிலோன்ல தான் எழுப்பினது. அதை கொண்டு வந்தவன் நிம்ரோத். இதைதான் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நிம்ரோதை ஒரு ஜெயண்ட் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த நிம்ரோத் திருமணமானவன், அவனுக்கு மனைவி இருக்கிறாள். இந்த நிம்ரோத், அந்த மனைவியினுடைய பேர் செமிரமிஸ். ஆனால் இந்த நிம்ரோத் மரித்து போகிறான். இவனை வேட்டைக்காரன் என்று சொல்லுகிறது 10ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் 8லே படிக்கிறேன். கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இந்த பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்கன்னு சொல்றதே மோஸ்ட்லி ஜெயன்ஸ் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல இவன் ரொம்ப பலசாலியாக ஒரு பெரிய பேரரசை எழுப்பினவனாக இவன் இருக்கிறான். இவன் கர்த்தருக்கு முன்பாக, அதாவது காட் பார்த்தாருன்னா கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்னா வேட்டைக்காரனா இருந்தான். எவ்வளவு வேட்டைக்காரங்களா இருக்கிறாங்க, அது ஏன் இதுக்கு ஸ்பெஷலா அந்த வேட்டைக்காரனை பத்தி எழுதணும்? ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்க சொல் உண்டாயிற்று. பழமொழியே வந்துருச்சான், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனை போல அப்படின்ற ஒரு ஒரு சொல்லே வந்துருச்சான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவன் வெறும் ஆடு மாடு காட்டுல போய் வேட்டையாடுறது அது கிடையாது, அது மாத்திரம் அல்ல. இவன் மனிதர்களை வேட்டையாடுகிறவன், மனித ஆத்துமாக்களை வேட்டையாடுகிறான். அதனால்தான் அவருடைய அட்டென்ஷன் அங்க வருது. இவன் பண்ற எல்லாம் எப்படி இருக்கு, அக்கிரமமாக இருக்கிறது. இவன் வெளிப்படுத்தல கூட நீங்க பார்க்க முடியும், மனிதர்களை அடிமைகள் மனிதர்களை விற்கிறார்கள் என்கிறது கூட வெளிப்படுத்தல் 18ல இருக்கும். இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆத்துமாக்கள் வேட்டையாடப்படுகிறது நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய ஆத்துமாக்களை அப்படியே என்ன செய்கிறது, தேவனை விட்டு விலக்கி எதை அவர்கள் பணிந்து கொள்ள கூடாதோ அதை பணிந்து கொள்ள வைக்கிறது. இவன் ஒரு வேட்டைக்காரன், இவன் தன்னை பணிந்து கொள்ள சொன்னான். அதனாலதான் இவனுடைய பெயர்ல இவன் தன்னை காட் என்று தன்னை காண்பித்துக் கொண்டான். அதனாலதான் கர்த்தருடைய பார்வை அங்கு விழுகிறது. தன்னை எப்படி காமிச்சுட்டான், ஒரு பெரிய தெய்வம் என்று காண்பித்துக் கொண்டான். இவனுடைய மனைவி எப்படி காண்பிக்கிறார், ஒரு காடஸாக தன்னை காண்பிக்கிறாள். அதன் பிறகு இவன் மரித்து போறான். இப்ப நம்ம பைபிள்ல இவனுடைய பெயரை எப்படி பார்க்கலாம்னா, பெல், B-E-L, பேல் என்று சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இருக்கும். பால், B-A-B-W-A-L, பால், பாஹால் அப்படி இருக்கும். அதெல்லாம் இது யாரை குறிக்கிறது, நிம்ரோத குறி. இந்த செமிரஸை குறித்து சொல்லும் பொழுது, ஏன்னா இவர் தன்னை காடஸா காண்பித்துக் கொண்டவள், எல்லாரையும் இவரை வணங்க வைத்தான். இவதான் ரொம்ப, அதுல ரொம்ப முக்கியம் யாருன்னா இவதான். இந்த பெண் தெய்வம் தான் ரொம்ப பெண் தெய்வமா இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியம். இவருடைய பெயர் டயானா, எபேசு என்ற தேசம். இது அப்படியே பரவுது, உலகெல்லாம் பரவுது. எபேசுல இவளை டயானா என்று சொல்லுகிறாங்க. இவங்களுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது, அஷ்டரத்தி எல்லாம் நிறைய பேர்லாம் இருக்குது. சிரியாவில் ஒரு பேரு, அங்க ஒரு பேர், இங்க ஒரு பெயர்லாம் இருக்கு. ரோமர்கள் காலத்தில் இவளுக்கு பெயர் உண்டு. மொத்தத்துல இவளுடைய இன்னொரு பெயர் இஷ்டார். என்னது இஷ்டார்? இஷ்டார்னா என்னது, ஈஸ்டர். ரோமர் காலத்துல அது எப்படி ஈஸ்டர். இந்த இஷ்டார் தான் ஈஸ்டர், இஷ்டார் தான் ஈஸ்டர். அப்போ இந்த இஷ்டார் என்கிற பெயர் ஒரு பெண்ணுக்குரியது.
இவள் தன்னை தெய்வமாக சொல்லி நிறைய கட்டுக்கதைகளை வைத்து இவர் தன்னை தெய்வமாக காண்பித்த ஒருத்தி. இப்போ இவன் மரித்து போனான், இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் சரித்திரம். குழந்தைக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்மூஸ். தம்மூஸ் என்கிற ஒரு பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கிறான். அந்த இவளை என்ன சொல்லிடுறா எல்லாருக்கும், முதல்ல தெய்வம் என்று தன் கணவனை சொன்னா, தானும் தெய்வம் சொன்னா, ஆனா தெய்வம் செத்து போச்சு. இவ என்ன சொல்லிட்டா, இந்த தெய்வம் தான் எப்படி வந்துச்சு, தம்மூசாக உயிர்த்தெழுந்தது. என்ன வார்த்தை, உயிர்த்தெழுந்தது. அப்போ அந்தி கிறிஸ்து, இப்படி அநேக அந்தி கிறிஸ்துக்கள் பூமியிலே இருக்கிறார்கள். எதை காட்டுகிறாங்க, பிசாசு எதை காண்பிக்கும்படி இப்படிப்பட்டவர்களை எழுப்பியிருக்கிறான்னா, கிரைஸ்ட் வரும் பொழுது அவருடைய எல்லா காரியமும் மறைக்கப்பட வேண்டும். ஜனங்கள் பொய்யான ஒரு கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு இன்னொன்னு வணங்கணும் அப்படி என்று சொல்லி அந்த நாட்களில் இருந்தே உயிர்த்தெழுதல் காரியத்தை அவன் உள்ள கொண்டு வந்தான். அதனால இந்த நிம்ரோது தம்மூஸ்ல உயிர்த்தெழுந்தான், உயிரோட வந்துட்டான் என்று சொல்லப்பட்டது. அவ்விதமாக தம்மூசை வணங்கினார்கள். இந்த தம்மூசை வணங்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, நிம்ரோது மரித்ததினாலே 40 நாட்கள் துக்கம் கொண்டாடுவார்கள். அந்த 40 நாட்களும் அவங்க எந்த பாவமும் செய்யாதபடிக்கு, அதாவது தங்களை ஒதுக்கி காத்து கொள்வாங்க. இதை சாப்பிடல அதை சாப்பிடல, எந்த ஒரு குடிக்கிறதோ வெறிக்கிறதோ ஒண்ணுமே கிடையாது. 40 நாள் மட்டும்தான். அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு இதைத்தான் லெந்து நாட்கள் என்று சொல்லுகிற ஒன்று. அந்த நாளில அதான் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தங்களை ஒடுக்கி கொள்கிறார்கள். தங்களை ஒடுக்குறாங்க, தனக்கு எதெல்லாம் பிரியமோ அதெல்லாம் செய்யாதபடி தங்களையே ஒடுக்கி கொள்கிறார்கள். முடிந்துட்ட உடனே இந்த நிம்ரோது உயிரோடு கூட எழுந்து விட்டான் என்று சொல்லி ஒரே கொண்டாட்டமும் ஒரே மகிழ்ச்சியும் ஒரே ஆர்ப்பரிப்பும் அதை கொண்டாடுகிறதும் அந்த தம்மூசை வணங்குகிறதும் வருகிறது. இதைத்தான் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் அந்த 40 நாள் பாவத்துல இருக்கிற ஜனங்கள் தானே, ஆனா 40 நாள் மட்டும் தங்களை ஒடுக்குறாங்க தன் சரீரத்தை. திருப்பி பலமாக என்ன செய்யறாங்க, வெளிவருகிறார்கள். குடித்து வெறித்து, ஆண்கள் பெண்கள் என்று குடித்து வெறித்து பெண்களை எல்லாம் கர்ப்பமாக்கி அந்த குழந்தையை அந்த 9 மாதத்துல அவர் டெலிவரி பண்றா பாருங்க. இந்த பண்டிகை எப்ப வருதுன்னா ஏப்ரல் மேலதான் வருகிறது. மார்ச்சினுடைய கடைசி நேரத்துல சில வேளை வரும். நம்ம யூதர்களுடைய பண்டிகை, அதாவது கர்த்தருடைய பண்டிகை என்று சொல்லப்படுகிற புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை, இந்த பண்டிகை நாட்களுக்கு கரெக்டா இந்த பண்டிகை வரும். மோசைன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த பண்டிகை காலத்துல தான் இவங்க அந்த பண்டிகை வைத்திருப்பாங்க. ஆகவே இங்க நம்ம உயிர்த்தெழுதல்னு சொல்லும்போது அங்க இன்னொன்னு உயிர்த்தெழுதல்னு ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். நம்ம இங்க ஒரு புளிப்பில்லா அப்பன்னா அங்க ஒரு இன்னொன்னு ஒண்ணு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அப்போ இந்த 9 மாதங்கள்னு கணக்கு போட்டு பார்த்தா இந்த கரெக்டா எதுல வந்து முடிகிறதா, டிசம்பர்ல வந்து முடியுது. அப்ப டிசம்பர்ல நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அங்க ஒரு பண்டிகை அங்க இருக்குது, வேற ஒண்ணு. சரியா, அங்க வேற ஒண்ணு இருக்குது, அவங்க கொண்டாடுறது ஒண்ணு இருக்கு. இப்படி என்ன ஆகிடுச்சுன்னு சொன்னா, இவர்களுடைய இந்த வழிபாட்டு முறைகள் மற்ற தேசங்களிலே பல பெயர்களிலே வந்தாலும் கான்ஸ்டான்டினோபிளா அந்த ரோமன் அந்த அரசாங்கம் வந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன், அதாவது அரசாங்க ரீதியாக ஒரு கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வரணும், ஏன்னா ஜனங்க நிறைய ரட்சிக்கப்படுறாங்க, அதுக்குள்ள வராங்கன்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது இதை அப்படியே இதுக்குள்ள கொண்டு வந்துட்டான், கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்து இதுதான் அது. நிம்ரோது யோசேப்பு, செமிரமிஸ் அந்த இஷ்டார், மேரி குழந்தை, அதாவது இயேசு குழந்தையா, அதான் யாரு, தம்மூசு. அப்படியே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த காரியங்கள் வந்தது. அதே இல்லை 40 நாள்ல இருந்து அதே உயிர்த்தெழுதலை கொண்டாடுறோம் சொல்றது. அதன் பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுல இருந்து வந்த காரியங்கள். ஆனா வேறு பெயர், இந்த இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லி நிறைய நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்படி இது உள்ள வந்துருச்சு. இப்போ யூதர்கள் மத்தியிலும் இது இருந்தது. இப்ப ஈஸ்டர் என்கிற வார்த்தை இருக்காது, ஆனா கேஜேவி பைபிள்ல மட்டும் இருக்கும். நீ கேஜேவி அம்மா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். அப்போஸ்தலர் 12:4 அதுல பாருமா இருக்கான்னு, கேஜேவில இருக்கு.
ஈஸ்டர் அதாவது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகை நீங்க எழுதியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா 7வது கொண்டாடின பண்டிகை. நான் சொல்றேன், இஸ்ரேல் இது வந்துருச்சு. 7வது ஒரு ஜூ கிடையாது. அவன் ரோமர்களுக்காக வேலை செய்யற ஹெராட், ரோமனுக்காக வேலை செய்கிறவன். ரோமர்கள் கொண்டாடின பண்டிகை இது இஷ்டார். அதுதான் ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவன் என்ன சொல்றான், இந்த இஷ்டார் விட்டது, ஆகவே பேதுருவை என்ன செய்ய முடியாது, பேதுருவை பிடிக்க தொடங்குற அந்த காரியத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இந்த பண்டிகை விட்டது என்று சொல்றான். அதுதான் அங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஆனா அதே நேரத்துல கொண்டாடப்படுகிற பண்டிகை எது? பஸ்கா. தமிழ்ல எழுதும் போது எப்படி எழுதிருக்காங்க? பஸ்கா பண்டிகை. கேஜேவில கரெக்டா, ஏன்னா 7வது கொண்டாடின பண்டிகை ஈஸ்டர், 7வது கொண்டாடின பண்டிகை இஷ்டாரினுடைய பண்டிகை, அதை கொண்டாடினான். அதனால அவன் தான் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லியிருப்பான்? பஸ்கா பண்டிகை போட்டுன்னு சொல்ல மாட்டான். அவன் லாங்குவேஜ்ல என்ன சொல்லுவான்? ஈஸ்டர் போட்டோம், இஷ்டார் போட்டோம், அப்படிதான் அவன் சொல்லியிருப்பான். சோ அங்க மட்டும்தான் அது மென்ஷன் ஆயிருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அது கரெக்ட். ஏன்னா இது ரெண்டும் அப்படியே ஒரு பேரலா அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய காரியம். இப்படி நிறைய அந்தி கிறிஸ்துவ நீங்க எங்க பாருங்க, இந்த பைபிளுடைய விஷயம் எல்லா இடத்துலயும் வேறு ஒரு விதத்துல ஒரு ஸ்டோரியாக, ஒரு கதையாக அப்படி இருந்து கொண்டேதான் இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால்தான் அநேக அந்தி கிறிஸ்துகள் இப்போ இருந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்க இதுல இருக்குதேன் பாங்க இருக்கும், இதுல இருக்கும், இப்படிதானே எங்க இதுல இருக்குது இருக்கும். ஆனால் எல்லாமே, ஆனால் அவர் அது மெய்யானது அல்ல. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே பிதாவின் இடத்திலிருந்து வந்தவர். பிதா சொன்ன அவர் என்பவர் நானேன்னு கூட நிறைய நேரத்தில் அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே நிறைய இன்றைக்கு பூமியில இது உண்டு. அப்போ கிறிஸ்தவத்திற்குள் இவ்விதமாக இது வந்துருச்சு. இப்ப இந்த நம்முடைய இந்த பண்டிகைக்கு எந்த பெயர் வந்துச்சு? இது ஒரு பெண் செக்ஸ் பிசாசு. இது இன உற்பத்தி செய்யற ஃபர்டிலிட்டி காட், ஃபர்டிலிட்டி காடஸ். அதோடைய பெயர் தான் இஷ்டார். இந்த பெயர் வந்துருக்குது. இயேசுவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வருமா? சம்பந்தம் வருமா? வராது. இதை இயேசுவுக்கு இதை உபயோகப்படுத்தலாமா? நீங்க தான் பதில் சொல்லலாம். கூடாது. அவரோ பரிசுத்தர், மாசில்லாத தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அப்போ அவன் நம்ம நம்முடைய அறியாமையில நிறைய சொல்றோம். ஏன்னா வந்துருச்சு, சபை பிள்ளைகள் எல்லாம் வந்துருச்சு. எரேமியா 10ஆம் அதிகாரத்தை அவர் சொல்றாரு, புறஜாதிகளுடைய மார்க்கங்களை பின்பற்றாதீர்கள். எரேமியா 10:2 புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு. ஆனா ஜூஸ் என்ன பண்ணாங்க? ஏன் அவருக்கு ரொம்ப கோபம் வருது? இவங்க இப்படிதான் போய் எல்லாத்தையும் வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, டயானா என்று சொன்னா அதுக்கு 19 மார்பகம். அந்த 19 மார்பகத்தோடு கூட இருக்கிற ஒரு தெய்வமாக இந்த செமிரமிஸ், இந்த நிம்ரோதினுடைய மனைவியினுடைய இது அப்படி அங்க ஒவ்வொரு இடத்துல போகும்போது அப்படிதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் ஃபர்டிலிட்டி காட். அப்ப இவங்க என்ன செய்வாங்களா, இந்த நான் சொன்ன பத்தி குழந்தையை பெற்றெடுக்க பண்ணி அந்த 40 நாள் விரதமா, அதுக்கு பிறகு காம விகாரம், இப்ப விரதம் அப்புறம் காம விகாரம், அந்த செக்ஸ் பாவம் எல்லாம் பண்ணி குழந்தையை உற்பத்தி உண்டாக பண்ணி நான் 9 மாதங்கள் கழிக்கும் பொழுது கரெக்டாக பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த டைம்ல இன்னொன்னு ஜெயண்ட் மாதிரி ஒண்ணு நிக்குமா. நான் நினைக்கிறேன் அது அந்த நிம்ரோத் தான். அப்படி கை அப்படி காமிச்சு நிற்கும் போது இந்த வயிற்று பகுதியில அவ்வளவு நெருப்பு எரிகிற மாதிரி இருக்கும். அந்த கையில அந்த குழந்தையை வைத்து இந்த நெருப்புல போட்டு விடுவார்கள். எப்படியா? தகன பலி. எதற்கு? இவர்களுடைய மீட்பிற்காக, மீட்கும் பொருளாக இந்த குழந்தை செலுத்தப்படுகிறது. இது தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குழந்தை என்று சொல்லி. So totally that was a satanic religion. That was a satanic religion. Sexy satanic ஃபெஸ்டிவல் அவங்க கொண்டாடிது. சோ இதைத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப செய்து கொண்டிருந்தாங்க. அவரோ என்ன சொல்றாரு, பிள்ளைகளை தீக்கிடாக்க பண்ணுகிறது கர்த்தருக்கு எப்படி இருக்கான்? அவ்வளவு இருக்காரு. அதெல்லாம் பனிஷபிள்னு சொல்றாரு, செய்யக்கூடாது. அப்போ இவன் எப்படி சொல்றான், ரட்சிப்பும் மீட்பும் எப்படி வருதான்? இப்படி காம விகாரத்துக்குள்ள போய் பாவம் செஞ்சு பிள்ளையை எடுத்து அதை கொண்டு போய் எதுல போடணுமா? தகன பலியாக அக்கினியில போய் செலுத்தணும்.
அதுகள் உயிரோட எரிந்து அது மறிக்கும் போது இவர்களுக்கு மீட்பு உண்டாகலாம், ரிடம்ஷன் அவர்களுக்கு உண்டாகலாம். எப்படி கிறிஸ்து தேவனுடைய அந்த அவருடைய அந்த ஆக்கினை தீர்ப்பை, பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த ஆக்கினை, அவருடைய கோபத்தை இவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டு, அவருடைய குமாரன், தேவனுடைய குமாரன் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை தகன பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக மரித்து அவர் உயிர் தழுகிறார். அவர் மரிக்கிறது இல்லை. அந்த கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் தான் தன்னை பலியாக கொடுக்க முடியும். அந்த கெப்பாசிட்டியோடு கூட இருந்தவர் யாரு? இயேசு மாத்திரம்தான். இயேசு ஒரு இடத்த சொல்றாரு, என்னை யாரும் கம்பல் பண்ணுகிறது இல்ல, பிதா அதிகாரம் கொடுத்தாரா, என் ஜீவனை விடவே எனக்கு அதிகாரம் இருக்கு, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளவா அதிகாரம் இருக்கு. He is different. இவர் தேவனுடைய குமாரன். ஆனா அப்படியே பிசாசு. ஏன்னா அவர் வராரு, அவர் வந்து உன் தலையை நசுக்குவாரு, நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாயின்னு சொன்னது யார்கிட்ட சொன்னாரு? பிசாசுகிட்ட, சாத்தான்கிட்ட சொன்னாரு. உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் வகையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அன்னையிலிருந்து அவன் தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற காரியங்களை கேட்டு கேட்டு தேவகுமாரன் என்று ஒருவர் வருகிறார், அவர் மரிக்க போறார், அவர் உயிரோடு கூட எழும்ப போகிறார் என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் காரியத்தை அவன் புரிந்து கொண்டு அவன் இவ்விதமாக கட்டுக்கதைகளை உண்டு பண்ணி பூமியிலே அநேக காரியங்களை இயேசுவுக்கு விரோதமாக அவன் செய்து வைத்திருக்கிறான். ஆனாலும் அவைகள் எல்லாம் நிற்காது. வேதம் என்ன சொல்லுகிறது? பாதாளத்தின் வாசல்கள் அவருடைய சரீரமா, அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. அவன் சிலுவையில ஒரு அவனை தோற்கடிச்சிட்டார், அவன் தலையை நசுக்கி போட்டார். ஆனா ஸ்டில் அந்த காரியங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஜனங்கள் அந்த காரியங்களில போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் he has built his kingdom by lies. நிறைய பொய்களினாலே தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கட்டி வைத்திருக்கிறான். அதுதான் இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ், அவனால் உண்டாக்கப்பட்ட நிறைய கதைகள், இவைகளை வைத்து அவன் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் இவைகள் எல்லாம் நிற்க போவதில்லை. பட் இவள் எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல 17ஆம் அதிகாரத்தை பார்த்த ஒன்று. கடைசியா முடிக்கும் பொழுது அது ஒரு சிட்டியை போல அவர்கள் முடித்தாலும் கூட அந்த ஸ்திரீக்கான நியாயத்தீர்ப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் அது டீப்பா அதை சொல்லல, அந்த இடத்துல அவர்கள் நியாயத்தீர்ப்பு சொல்லி இவையெல்லாம் ஒய்ப் அவுட் ஆகும். என்ன ஆகும்? இப்ப இருக்கிற ரிலிஜியஸ் சிஸ்டம் எல்லாம் மாறி போய் ஆன்டி கிரைஸ்ட் ஒண்ண புதுசா கொண்டு வருவான். அது ஒரு 3.5 வருஷம் போகும். அந்த 3.5 வருடத்துக்கு அப்புறம் இயேசு பூமியிலே வருகிறார், ராஜாதி ராஜாவாக வருகிறார், கர்த்தாதி கர்த்தாவாக வருகிறார். 1000 வருட அரசாட்சி பூமியிலே நடக்க போகிறது. இன்னொரு விஷயம், இந்த செமிரமிஸ், இந்த ஈஸ்டார், அவளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, குயின் ஆஃப் ஹெவன், பூமி வானத்தின் ராணியாக. பேர் வானத்தின் ராணி. இந்த ஆர்சியில மேரிக்கு இவர்கள் மேரியை எப்படி சொல்றாங்க? குயின் ஆஃப் ஹெவன், வானத்து ராணி, வானத்து மகாராணி. இப்படித்தான் எல்லாமே அப்படி அப்படியே என்ன ஆயிப்போச்சு, வந்துருச்சு. ஆனா தன்னை பிசாசு என்ன செஞ்சுக்கிட்டான்? பொய்ய மறைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இயேசுவினுடைய காரியங்களை எல்லாம் அவன் எடுத்து நிறைய திரிக்கிற வேலை தான் அவன் பண்ணிக்கிட்டு அலையான். இப்போ இந்த பெயரை நீங்கள் பைபிள்ல எப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, வான ராக்கினி. எப்படி இருக்கும்? வான ராக்கினி. அப்போஸ்தலர்ல எல்லாம் பவுல் நிறைய இடத்துல எழுதிப்பார். பழைய ஏற்பாட்டுல இப்ப நீங்க வான ராக்கினிக்கு நீங்க இது செலுத்தலையா, அப்பெல்லாம் சுட்டு கொடுக்கலையா அப்படின்லாம் இருக்கும் வான ராக்கினிக்கு. எசேக்கியேல்ல பாருங்க, இந்த யூதர்கள், இதான் சொல்ல வேண்டாம் சொல்லாம போயிட்டேன். எசேக்கியேல்ல பாருங்க, இந்த யூதர்கள் இந்த 40 நாள்ல இருந்து ஆசரிச்சிருக்காங்க. இந்த யூத பெண்கள் என்ன செய்யறாங்க? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 8, இந்த யூத பெண்கள் இந்த தம்மூசுக்காக அழுறாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 40 நாட்கள் நிம்ரோது மரித்தான் என்று அழுது விட்டு அதன் பின்பாக இந்த தம்மூசு தம்மூசுல அவன் உயிர்த்தான் என்று சொல்லி கொண்டாடுவாங்க. இங்க பாருங்க, 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். எசேக்கியேல அவர் தரிசனத்துல காட்டுறாரு, ஆவியில கொண்டு போறார். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்த ஸ்திரீகள் உட்கார்ந்து இருந்தார்கள். தம்மூசுக்காக அழுதுட்டு இருந்தாங்க. நம்ம பைபிள் வாசிச்சுட்டு அப்படியே போயிடுவோம், நமக்கு இது என்னன்னே தெரியாது. என்னமோ தம்மூசு ஏதோ அழுதாங்க.
இது எப்போது வந்தது? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்த கதை. போய் இயேசுவுக்கு இணையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் யாரு? தம்மூஸ். இந்த தம்மூசுக்கு இன்னொரு பெயர் சன் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய தெய்வம். அதனால இப்படி இவங்க கொண்டாடும் போது, துக்கம் கொண்டாடிட்டு அவங்க திருப்பி தம்மூச அடுத்த 40 நாள் முடிச்சு கொண்டாடும் போது என்ன செய்வாங்களாம்? ஒரு பணியா ஒரு கேக் மாதிரி அவங்க செய்வாங்களாம், ரவுண்டா. ஏன்னா இவன் யாரா? சூரிய தெய்வமா இவன். அதனால ஒரு கேக் மாதிரி செய்து குமிழாக சுற்றிலும் அப்படி வைத்து அதை படைப்பாங்க. எதுக்கு அதை செய்து படைக்கிறாங்கன்னா, அந்த தம்மூஸ் இதுல இந்த கேக்குக்குள் இறங்கி விடுவான். இந்த கேக்கை இவர்கள் உட்கொள்ளும் போது இவங்களுக்குள் தம்மூஸ் போகிறான். இப்படி ஒரு காரியத்தை செய்தாங்க. இது கல்தேயருடைய வழிபாட்டு முறை, அதாவது பாபிலோனியர்களுடைய வழிபாட்டு முறை. சோ இந்த யூதர்கள் இதை பின்பற்றி இருக்கிறாங்க. யார் பின்பற்றினா? யூதர்கள். யூத ஸ்திரீகள் தம்மூசுக்காக அழுதார்கள். பின்னால நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா 16ஆம் வசனத்துல 15ல, அப்பொழுது அவர் மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பா என்று என்னுடைய சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். தம்மூஸ் வர்ஷிப் அது நடந்தது. அப்ப யூதர்களோட 40 நாள்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க? உங்களுக்கு புரியுற விதத்துல சொல்றேன். 40 நாள்ல இருந்து ஆசரித்தார்கள். இப்போ நம்ம தான் யோசிக்கணும். நம்ம நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று இருக்குது. அதனால நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறது எல்லாம் தப்பு இல்லை. நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், அது நமக்கு தெரியும். நம்ம யார் ஆராதிக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அது நமக்கு தெரியும். ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலை உலகம் எல்லாம் கொண்டாடுற உயிர்த்தெழுதலின் நாள் என்று சொல்லி கொண்டாடுற நாளையும் நம்ம கொண்டாடலாம். நம்ம எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கொண்டாடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நான் செய்கிற எல்லாவற்றையும் அவருடைய நாம மகிமைக்காக நான் செய்ய வேண்டும். ஆனாலும் the word Easter, இந்த வார்த்தை ஈஸ்டர் என்கிற வார்த்தை இஷ்டார் என்ற ஒரு ஃபர்டிலிட்டி காடஸ், ஒரு பெண், அருவருப்பான அசுத்தமான இன உற்பத்தி செய்கிற ஒரு தெய்வத்தை குறிக்கிற ஒரு அவளுடைய பெயர். அதை உபயோகப்படுத்துகிறத நம்ம தவிர்க்க வேண்டும். அது நமக்கு தேவை இல்லை. அப்ப எப்படி சொல்லலாம்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகை. என்னமா நீ மட்டும் இப்படி சொல்ற? ஆமா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதை நம்ம சொல்ல போறோம் நம்முடைய பாவத்துக்கு. அப்ப இப்ப இதை எப்படி சொல்லணும்னா, இப்ப பாருங்க, உயிர்த்தெழுதலை பத்தி அன்னையிலிருந்தே பேச்சு நடக்குது, இன்னைக்கு இல்ல. அதுக்குதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் எவ்வளவு தெளிவா எழுதுறாரு பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. உயிர்த்தெழுதல், இயேசு ஒருவர் மாத்திரமே தேவனுடைய குமாரன். அதனாலதான் அவரை தேவனுடைய குமாரன் கட்டாயம் விசுவாசிக்கணும். அவர் யாரு? குமாரன். இத விசுவாசிக்கிறதுக்கு தான் சில தேசங்கள்ல பிளாஸ்பமி என்று சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிடுறாங்க. தேவதூஷணம், யூதர்களும் அதைதான் செஞ்சாங்க. நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டாங்க, ஆமான்னாரு. இதை தவிர வேற தேவதூஷணம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அவரே தேவனுடைய குமாரன். ஆனா பவுல் எவ்வளவு கிளியரா எழுதுறாரு பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே இவைகள் எல்லாம் போய் கொண்டு இருக்கிறது. ஏரோது என்கிறவன் ஈஸ்டரை கொண்டாடி இருக்கிறான், அது ஈஸ்டர். நம்ம அந்த ஈஸ்டரை ஈஸ்டர்னு சொல்ல தேவையில்லை, நம்ம கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறவர்கள். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்வேன், இப்ப எனக்கு இது எப்ப புரிஞ்சுதோ அப்பத்துல இருந்து எனக்கு இது சொல்றது ரொம்ப அருவருப்பா போயிடுச்சு. ஏன்னா நான் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் முதல்ல பெண் இல்ல, அவர் ஒரு ஆணாக பிறந்தார். இது ஒரு பெண் தேவதை, அது பேர் சொல்லி வச்சிருக்குது. அதுவும் அசுத்தமா செக்ஸ் பிசாசு, அது பேரை சொல்லி வச்சிருக்குது. தவறவா பெண் பிள்ளையை பிறக்க வைக்கிற ஒரு ஈவில் சொல்லி வைத்திருக்குது. எனக்கு அது அருவருப்பாகி விட்டது. 1 கொரிந்தியர் 15 நம்ம எப்படி சொல்லணும்னா 3ஆம் வசனம் பின்னால் லாஸ்ட் பார்த்த படிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி, ஜீசஸ் கிரைஸ்ட் as per the scripture அப்படின்னா அர்த்தம், தீர்க்க தரிசனங்களிலே அவர் தொடக்கத்திலிருந்து சொல்லப்பட்ட படி
ஆதியிலிருந்து என்ன சொல்லப்படும்? அவர் வருவார். அதிலிருந்து சொல்லப்பட்டபடி நமது பாவங்களுக்காக மரித்து, இந்த தம்முசு காலையில யாரும் நமது பாவத்துக்காக மறி, அவங்களுடைய பாவத்துக்காக குழந்தை மறைக்குதான். வரிசையா குழந்தையா பெற்றெடுத்து ஆயிரக்கணக்கா கொண்டு போட்டு எரிக்கிறான். எரிச்சதுதான் அவன் சொன்ன விஷயம். அப்படி அல்ல. எல்லாருடையதும் பாவ ரத்தமா இருக்கிறது. இங்க என்ன பண்றது? நமது பாவங்களுக்காக மறித்து, இவ்வளவு தெளிவா பவுல் எழுதுறாரு பாருங்க. அதை அப்படியே மார்க் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, வேத வாக்கியங்களின் படி as per the scripture நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு as per the scripture வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதெல்லாம் அவரை பத்தி சொன்ன வாக்கியம் அப்படியே நடந்தது. இது ரொம்ப கீ வேர்ஸ். இது ரொம்ப முக்கியமான வசனம். அது as per the scripture, as per the scripture, as per the scripture. Jesus said just like that. அப்படி வரல. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக நிறைவேறிச்ச அனைத்து தீர்க்க தரிசனமும் அவரிலே. அதனால அவர் திரும்பவும் வருகிறார். இவருக்கே நியாய தீர்ப்புக்கான அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்துட்டார். இப்ப வேற ஒரு கமாண்டும் கிடையாது. நம்ம பைபிள்ல வாசிச்சோம்னா அவர் சொல்றாரு, இவரை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும். அந்த ஒரே ஒரு கட்டளை தான் உலகம் முழுசும் கொடுக்கப்படும். தற்சமே மனுஷன் என்னென்னமோ பாவம் செஞ்சுட்டு தான் திரியிறான். ஆனா அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா பெரிய சின்னாக இருக்கும். அதனாலே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு அவன் நரகத்துக்கு தான் அவன் போவான். அது நித்திய மரணம். ஒரே ஒரு கமாண்டு, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அப்போஸ்தலர்ல எழுதி இருக்கிற ஒன்று. ஆனா அந்த அப்போஸ்தலர் அது இருக்கிறது, அதுதான் கமாண்டு. எல்லாரும் என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இப்ப வேற ஒரு கட்டளை இல்லை. தொடக்கத்துல ஒரு கட்டளை இருக்குது, அந்த மரத்துக்கனியை நீ என்ன செய்யலாம்? இதை புசிக்கலாம், அதை புசிக்க கூடாது. அது இருந்தது. அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க. இப்ப ஒரே மரம் தான், ஜீவ விருட்சம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்ன்ற அந்த ஒரு கமாண்ட் தான். இந்த கமாண்டுக்கு எந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதனால்தான் சொல்லுது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவ்வளவுதான். அதன் பின்பு தேவராட்சியத்துக்குள்ள வரும்பொழுது ஆவியானவர் பொறுப்பெடுத்து நம்மளை எல்லாம் நடத்துகிறார், பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிறார். இப்போ நம்ம பண்டிகைகளை கொண்டாடுற ஒரு காலகட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம். அதனால 40 நாள் சிலுவையை தியானிக்கிறோம், தவறு கிடையாது. சிலுவை தியானிக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா மற்ற ஒழுக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்நிய இதிலிருந்து வந்தது. பட் ஸ்டில் ஒருத்தவங்க ரொம்ப விருப்பத்தோடு அதை செய்யறாங்கன்னா அவைகள் தவறு இல்லை. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு மனிதன் செய்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த பெயர் சொல்லக்கூடாது. இது சரியில்லாத, இயேசுவை அசிங்கப்படுத்துற ஒன்று. அடுத்தது ஈஸ்டர் எக்ஸ். ஈஸ்டர் எக்ஸ் எங்க பார்த்தாலும் நீங்க எங்க பாப்பீங்க? பேக்கரியில. ஈஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல ஒரு நாள் ஈஸ்டர் எக் அம்மா வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஏதோ எல்லாரும் சொல்லுவாங்க ஈஸ்டர் எக் ஈஸ்டர் எக் இருக்கும். நான் கூட பேக்கரி வரைக்கும் போயிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா வாங்கினதே கிடையாது. என்னமோ அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்கோம். என்னன்னா இதுவும் இது சம்பந்தப்பட்டதே. இப்ப நம்ம சாதாரணமா வாங்கி சாப்பிடணும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நாட்களிலே ஒரு இன உற்பத்தி தெய்வத்தை அடையாளப்படுத்தி காட்டுகிற ஒன்று, எஸ்பெஷலி இந்த இஷ்டார், இதை அடையாளப்படுத்தி காட்டுகிற ஒன்றுதான் அந்த ஈஸ்டர், அந்த ஈஸ்டர் எக்ஸ். அப்போ அதே போல ஹாட் கிராஸ் பன்னு சொல்றாங்க. அந்த ஹாட் கிராஸ் பன்னு சொல்றதும் பன்னு கிடையாது, அது இன்னொரு வேர்டு. அதுவும் இனப்பெருக்கத்தை காட்டுகிறது. அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு வேர்டு இருக்குது, பன்னின்னு சொல்லி. என்ன பன்னி மாதிரி? ஈஸ்டர் பன்னி. அந்த ஈஸ்டர் பன்னி, அந்த பன்னின்றது என்னது? முயலா? ஆமா, ஒரு 2 முயல் வச்சா போதும், ஆயிரக்கணக்கில் முயல் வந்துடும், பெருகிடும். சோ அதையும் வணங்குகிறார்கள். அப்போ ஒரு சில இடங்களில முட்டை தெய்வமாக வணங்கப்படுகிறது. இவைகளெல்லாம் இனப்பெருக்கத்துக்குரியது. அப்போ இந்த இஷ்டாரை வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல எல்லாம் இனப்பெருக்க ஐட்டமா எதுல கொண்டு வந்து வச்சுட்டான்? பிசாசு கொண்டு வந்து வச்சிருக்கோம். நமக்கான நாளடைவில நமக்கு அதெல்லாம் தெரியறதில்லை. நம்ம இயேசுவை தான் ஆராதிக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தான் மகிமைப்படுத்துகிறோம், எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனாலும் யாராவது நம்மகிட்ட ஈஸ்டர்னு கேட்டா நமக்கு என்ன சொல்றது தெரியாது. அது என்ன வார்த்தைன்னு கூட தெரியாது. ஆனா அது வார்த்தை நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி நம்மளே அதை சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லலாம்? ஃபீஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் ரிசரக்ஷன், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார்,
என்னுடைய பாவத்துக்காக மரிச்சு அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே நான் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ஆகவே நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன், கொண்டாடுகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லலாம். இதுதான் இதுக்கான ஒரு காரியம். அதனால ஈஸ்டர் என்கிற வார்த்தை தான் ஈஸ்டர். உலகம் ஈஸ்டர்னு சொல்லுகிறது, அது நமக்கு தெரியும். அதனால நம்ம சொல்லாம நமக்கு சில நேரம் அது நமக்கே அருவருப்பாயிருச்சு. இது ஒரு அருவருப்பான ஒரு பெண் தெய்வத்தினுடைய ஒரு பெயரா, அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். சோ அது ஒரு நாளிலே நியாயம் தீர்க்கப்பட போகுது. அந்த பெண் அவ பிசாசா தான் இருப்பா. ஆனா அவள் எப்படி எந்த அளவுக்கு டெவலப், அவளை பிசாசு யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கான், ஒரு பெரிய உலகம் முழுவதுமே பாவத்துக்குள்ள வைத்திருக்கிறான். ஒரு ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம் அவளால வந்திருக்கிறது. ஆகவே அவளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு, அந்த சிஸ்டத்திற்கும் நியாய தீர்ப்பு வருகிறது. இயேசு சீக்கிரத்திலே வருகிறார். எல்லாருக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பண்டிகைக்கான வாழ்த்துக்கள். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அவர் திரும்பவும் பூமியை நியாய தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.